children. அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். God has blessed his ministry throughout the world. ஆண்டவர் அவருடைய ஊழியங்களை உலகம் முழுவதிலேயும் ஆசீர்வதித்திருக்கிறார். Wherever he goes, people come and be blessed and be healed in the name of Jesus. அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மக்கள் திரள் கூட்டமாக வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். You can see the awesome presence of God coming in the meetings. கூட்டங்களிலே பயங்கரமான தேவ பிரசன்னம் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். You will be delivered from all the clutches of evil. பிசாசினுடைய எல்லா பிடியில இருந்தும் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். We used to get Bernard blessing in our midst these days. He cannot come to India. They banned him not to come. முந்தின நாட்களிலே ப்ராஃபட் பெர்னார்ட் அவர்கள் பிளஸிங் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே அவர்களால் வர முடிகிறதில்லை. But God has sent another prophet in our midst. இன்னொரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் Let us welcome Pastor கரங்களை தட்டி John Kebe. ஜான் கிபே அவர்களை நாம் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. For few days I'm receiving very good testimonies. 3 நாட்களாக அற்புத மாலை கூட்டங்களிலே மாலை நேரங்களில் நடக்கிற அந்த சுகமளிக்கிற கூட்டங்களில் நல்ல சாட்சிகளை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். There is 2 people from Mauritius. They wrote in me an email. They say to me, they got salary increment. They got promoted. மொரிஷியஸ் தீவிலே இருந்து 2 பேர் எனக்கு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேலையில பதவி உயர்வு அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி எழுதினார்கள். And also somebody from India told me, I came to the meeting in Chennai last time, and when I went back my salary was increased and I was promoted. நேற்று கூட்டத்திலே கலந்து கொண்டதான ஒருவர் சொன்னார், கூட்டத்திற்கு வந்த பிறகு என்னுடைய பதவி உயர்வினால என்னுடைய சேலரி உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். You will also be promoted. நீங்களும் பதவி உயர்வு வாழ்க்கையிலே உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள். People here, they don't want promotion. யாருக்கு தான் ப்ரமோஷன் வேண்டாம்? எல்லாருக்குமே I வாழ்க்கையில said you will be promoted. உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஹல்லேலூயா. I want to talk about increase. பெருக்கத்தை பற்றி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Because the Lord told me about increase. பெருக்கத்தை பற்றி இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். In the first service I spoke about increase in relation to changing the way you walk and the way you live. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறதுனால வழியை மாற்றிக்கொள்ளுகிறதுனால எப்படி பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லி முதல் ஆராதனையிலே நான் பேசினேன். And I am going to speak about increase. இன்றைக்கு காலை வேளையில ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறதை ஆண்டவர் உண்டாக்குகிறதை நான் காண விரும்புகிறேன். And God will surely increase you. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பெருகச் செய்வார். God will increase you. ஆண்டவர் உங்களை பெருகச் செய்வார். If you have one sari, start preparing your wardrobe because many saris are coming. இங்கே இந்த ஆராதனைகள் பல ஆராதனைகள் நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவருடைய அந்த பெருக்கம் உண்டாகிறதை நாம் காண முடியும். If you don't have a child, you are supposed now start buying clothes for children because God is about to bless you. You are not going to have one child, you are going to have more than one child. குழந்தைகளே இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை மாத்திரமல்ல நிறைய குழந்தைகளை கொடுப்பார். When God start to increase you, nobody will stop the increase. ஆண்டவர் உங்களை பெருக்கமடைய செய்யும் பொழுது யாராலும் அந்த பெருக்கத்தை தடை செய்ய முடியாது. If you don't have a bank account, open a bank account. இதுவரைக்கும் பேங்க் பக்கமே போகல, பேங்க் அக்கவுண்டே எனக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணுங்க. Because your increase is coming. ஏனென்றால் உங்களுடைய பெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது. And tell them to give you a checkbook because I see God blessing you so much. You'll be coming to church to give offering with a check.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால செக்ல நீங்க கையெழுத்து போட்டு திருச்சபைக்கு உங்களுடைய காணிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை செய்ய போகிறார். It is the will of God to bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. It is the will of God. அதுதான் தேவனுடைய சித்தம். I want to talk about increase in relation to obedience and sacrifice. யாகமாக பலியாக கொடுக்கிற காரியங்களை பற்றி அதிலே பெருக்கத்தை உண்டாக்குறதை பற்றி இன்றைக்கு காலையில உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Because every time God would like to do something in your life, He always tell you, do this and I will do this. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது முதலாவதாக நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிறகு அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். And you are going to see in the life of Abraham before God multiplied and blessed him. ஆபிரகாமை தேவன் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். And you are going to read in the book of Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். The Bible says in verse 1, and it came to pass after these things that God did tempt Abraham and said unto him, Abraham, and he said, behold, here I am. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். In the King James it says that God tempted Abraham, but the real word is not tempting because God cannot tempt anyone, but the word is tested. ஒரு மொழிபெயர்ப்பில் தேவன் பாவத்துக்கு நேராக சோதிக்கிறவர்ங்கிறது போல எழுதியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல, ஆண்டவர் பரிசோதிக்கிறவராக இருக்கிறார். So we see that the Bible says, and God tested Abraham. ஆபிரகாமை தேவன் சோதித்தார். He was a father of multitudes. திரளான கூட்டத்தினுடைய தகப்பனாக அவர் மாறப்போகிறார். God had made a covenant with Abraham. ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்தார். God had promised Abraham that I will bless you and I will make you a father of multitudes. நான் உன்னை ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். But here we see that God now tested and proved Abraham. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதித்து ஆபிரகாமை அவர் நிரூபித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். For you to succeed in life, you must pass the test. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். For you to receive another level in the kingdom of God, you must pass the test. தேவனுடைய ராஜ்யத்தில் அடுத்த நிலைமைக்கு, அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த மட்டத்திற்கு நீங்கள் போவதற்கு தேவன் உங்களுக்கு முன்னால வைக்கிற பரீட்சையில நீங்க பாஸ் பண்ண வேண்டும். For God to increase you, for God to bless you, you have to pass the test. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் உங்களை பெருக்கமடைய செய்ய நீங்கள் ஆண்டவர் வைக்கிற அந்த பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும். So God brought a test to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பரீட்சையை கொண்டு வருகிறார். The Bible says, and God tested Abraham and proved him. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதித்து ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த நிரூபணத்தை கொண்டு வந்தார். So for God to prove that you are the right person for the right blessing, you must pass the test. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தான் சரியான நபர் என்று சொல்லி நிரூபிக்கிறதற்காக அந்த பரீட்சையில And the test is a test of faith. அந்த பரீட்சை என்னவென்று சொன்னால் அது விசுவாசத்தினுடைய பரீட்சை. You must pass the test of faith. விசுவாசத்தினுடைய பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். You must pass the test of believing in God. தேவனை விசுவாசிக்கிறதுல நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். So God wants to change your life from believing your business. Testing must come for you to turn not to your business but turn to God.
உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொண்டு வருகிற பரிசோதனை என்னவென்று சொன்னால், உங்களுடைய பிசினஸ் நம்பரை விட்டு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். So your faith must be on God, not in what you have. உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதன் மேல் அல்ல, தேவன் மேலே உங்களுடைய விசுவாசம் வர வேண்டும். So for God to prove you, he must pass you through a test. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிரூபித்து காண்பிக்கிறதற்காக ஆண்டவருக்கு உங்களுக்கு முன்னால வைக்கிற அந்த பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். And this was the test that God tested Abraham. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதித்ததான சோதனை பரீட்சை. Verse 2 says, and God said, take now your son, இரண்டாம் வசனத்துல, your only son Isaac, whom you love, and go to the region of Moriah and offer him there as a burnt offering upon one of the mountains on which I will tell you. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். There is something I want you to see here. இங்க ஒரு குறிப்பான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். The name Abraham means a father of multitudes. ஆபிரகாம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், But திரளான ஜனங்களுடைய தகப்பன். But Abraham had only one son. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். So one son is not multitudes. ஒரு மகன் என்கிற திரளான கூட்டம் அல்ல. But God wanted to test Abraham whether he is waiting upon God or waiting upon his son. அந்த திரளான தகப்பன் ஆவதற்கு அந்த ஒரு மகனை ஆபிரகாம் நம்பி இருக்கிறாரா அல்லது ஆண்டவரை அவர் நம்பி இருக்கிறாரா என்கிறதான் பரீட்சை. When God blesses you with one job, with a little salary, God wants to test you and to see whether you are trusting your salary or you are trusting on God. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து சிறிய சம்பளத்தில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நம்ப போகிறீர்களா அல்லது அந்த வேலையை நம்ப போகிறீர்களா என்கிறதான பரீட்சையை உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிறார். If I ask you, when are you going to buy a house? நான் உங்களை பார்த்து கேட்டேன்னு சொன்னா, எப்போ ஒரு புதுசா ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னா, when are you going to buy a car? எப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி உங்களை கேட்டால், some of you are going to say, I don't have a job. சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு வேலையே இல்லையே. Others are going to say, my salary is small. என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கிறதே. Others are going to say, my business is not doing well. சில பேர் சொல்லுவீங்க, எங்க பிசினஸ் வியாபாரம் தொழில் நல்லா நடக்கலையே. That means their faith is based on what they get from their salary or what they get from their business. அப்படி என்று சொன்னா அவங்க வியாபாரத்தையோ அவங்க சம்பளத்தையோ தான் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். So God came to Abraham because Abraham was like, I have a son. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு குமாரன் இருக்கிறான் என்று தான் அவர் இருந்தார். But here God is calling him a father of many nations. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூப்பிடும் பொழுது திரளான ஜாதிகளுடைய தகப்பன், திரளான ஜனங்களின் தகப்பன். And God wanted to bless Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினார். And there is no promotion without a test. பரீட்சை இல்லாம பாஸ் பண்றதே இல்ல. For you to get promotion in the place of work, உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டுமா? they must test you and they must prove you. அவர்கள் உங்களை பரிசோதித்து நீங்க சரியான ஆள்தானா என்று சோதித்து பார்ப்பார்கள். For you to get a degree certificate, you must be tested, you must be proved so that you may be given the certificate. கல்லூரியில நீங்கள் படிச்சு ஒரு டிகிரி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னா நீங்க படிக்கணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ண வேண்டும். Tell your neighbor, you must pass the test. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றீங்களா, நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும். Tell பக்கத்துல your neighbor, you must pass the test. பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும். Because if you don't pass the test, you will remain in one level forever. நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணலன்னு சொன்னா அதே நிலைமையில தான் அப்படியே இருந்து கொண்டே இருப்பீர்கள். You'll be crying, no money, no money, no money, no money, no money until you die.
பணமில்ல பணமில்ல பணமில்லன்னு சொல்லி சாகர வரைக்கும் அதே காரியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். You'll be crying problem until you die. வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி சாகர வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். But now ஆனால் இப்பொழுது we see God testing the faith of Abraham. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பரிசோதித்து பார்க்கிறார். Listen to me here. இதை நல்லா கவனிங்க. Listen to me. இதை நன்றாக Verse கவனிங்க. 3 says, so Abraham rose early in the morning, saddled his donkey, and took two of his young men with him, and his son Isaac, and he split the wood for the burnt offering, and then began the trip to the place of which God had told him. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். What we see here is God இங்கே and நாம் Abraham. இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் தேவனையும் ஆபிரகாமையும் பார்க்கிறோம். God is testing Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதிக்கிறார். And we see here that Abraham obeyed God. இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். This is a test of obedience. கீழ்ப்படிதலினுடைய சோதனை பரீட்சை. Will you obey God? நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீர்களா? Will you obey God? நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீர்களா? If God tells you to do something, will you do it? ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக சொல்வார் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா? Abraham did not ask any question. ஆபிரகாம் தேவனிடத்தில் எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. He just obeyed God. அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். The Bible says, come to me all that labor and are heavy laden, and I will give you rest. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். So you should not ask any question, you should just come. நீங்க கேள்வி கேட்க கூடாது, வர்றதா வேண்டாமான்னு கேட்க கூடாது. Obey. வாருங்கள், So கீழ்ப்படியுங்கள். God was testing the faith of Abraham in the area of obedience. கீழ்ப்படிதல் என்கிறதான பகுதியிலே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். So the question is, will you ask questions or are you going to obey God? ஆண்டவரை நீங்க திரும்பி கேள்வி கேட்க போகிறீர்களா அல்லது ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிய போகிறீர்களா? When God spoke to Moses, he told Moses, go to Egypt and deliver my people. And Moses did not ask many questions. He just went to Egypt and delivered the people. மோசேயினிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன பொழுது எகிப்து தேசத்திலே போய் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் புறப்பட்டு போகிறார். You know, when the Bible says give your tithe and offering and God is going to bless you, some people ask questions. Should I give my tithe and offering in the church? சபையிலே திருச்சபைக்கு வருகிறவர்களாகிய நாம் திருச்சபைக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அவைகளுக்கு The கீழ்ப்படுகிறோமா? problem is not where you are going to give, it is the problem you don't want to obey. எப்படி கொடுக்கிறதுங்கிறதல்ல, கீழ்ப்படிதல் என்கிறதுல தான் பிரச்சனை இருக்கிறது. Your blessings are connected to your obedience to God. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறீர்களோ அதோடு சேர்ந்துதான் ஆசீர்வாதங்கள் வருகின்றன. There is no blessing without obedience. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. You must obey God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். You know, in the kingdom of God there is no magic. தேவனுடைய ராஜ்யத்துல மேஜிக் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல, மந்திர வித்தை எல்லாம் கிடையாது. The kingdom of God is a kingdom of principles. தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கோட்பாடுகள். Whatever you plant is what you reap. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். Obedience. கீழ்ப்படிதல். What do you want to happen to you? உங்களுக்கு என்ன வேண்டும், எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? So don't be
build your faith on what you have. Build your faith on God who gave you what you have. ஆண்டவர் உங்களுக்கு இல்லாததில் அல்ல, இருக்கிற காரியங்களில் கொடுக்க சொல்லும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். So just because you have some problems does not mean you should not obey God. உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் என்கிறது அர்த்தம் அல்ல. Because obeying God means you are about to come out of your problem and get the blessings of God. தேவனுக்கு கீழ்ப்படிகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற போகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. Verse 9. 9ஆம் வசனத்துல, When they came to the place of which God had told him, Abraham built an altar there, and then he laid the wood in order and bound Isaac his son and laid him on the altar on the wood. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். In this scripture we see sacrifice. இந்த வேத வாக்கியத்திலே பலியை நாம் பார்க்கிறோம். Abraham was ready to sacrifice his son. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை பலியிடுவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். Because he believed that God is also able to raise Isaac from the dead. ஏனென்றால் ஆண்டவர் ஈசாக்கை செத்து போய்விட்டாலும் கூட உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Remember, God had spoke to Abraham and told him, through your son Isaac I will bless you. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Then he told Abraham, sacrifice your son Isaac. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி. You know, many people, they don't want to close their business and go to church and pray because they say, if I close and this is a day where people buy so much, so my business will go down. They don't want to sacrifice. அநேகர் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது வியாபாரத்தையோ தொழிலையோ மூடி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் வந்து ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி நேரம் எடுக்கிறது இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் இப்படி செய்தால் எனக்கு லாபம் குறைந்து விடும், நஷ்டம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். Many women say, I will not go to church. I know my husband will not be happy. Your husband have no problem. You are the problem. You don't want to sacrifice. சில பெண்மணிகள் சொல்றாங்க, சபைக்கு போறதுன்னு சொன்னா என் புருஷனுக்கு அது பிடிக்காது என்று சொல்லுகிறார்கள். அது பிரச்சனை அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு தியாகமாக பலியாக காரியங்களை செலுத்த வேண்டும் என்கிறதுல தான் பிரச்சனை இருக்கிறது. You can close your business 1 hour every day and kneel down inside your business and lift up your hands and tell God, I know this is the hour of business, but you are my provider. The business is not my provider. You are the King of Kings and the Lord of Lords. You are Alpha and Omega. You are the same yesterday, today, and forever. Whatever you did yesterday, you can do it today and you will do it tomorrow. உங்களுடைய வியாபாரத்தை 1 மணி நேரம் பூட்டி விட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். உங்க வியாபாரம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் நம்பி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் அதை செய்ய முடியாது. மாறாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தான் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களால் செய்ய முடியும். ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் தான் உங்களுக்கு அல்பா ஒமேகா, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறவர், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God is telling you, don't complain. ஆண்டவர் சொல்லுகிறார், குறை சொல்லிட்டு இருக்காத, sacrifice. தியாகம் பண்ணு. Sacrifice. தியாகம் பண்ணு. Sacrifice your time. உங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ணுங்கள். Sacrifice your money. உங்களுடைய பணத்தை தியாகம் பண்ணுங்கள். Let me tell you, giving to God is not a loss. நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுங்கிறது நஷ்டமே கிடையாது. The best person you can give your money is not anybody else, it's God.
சிறப்பான ஆள், நீங்க கொடுக்க வேண்டிய உங்க பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒருவர் இருந்தால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Anybody else can forget, but the Bible says God will never forget. யார் எல்லாருமே மறந்துடலாம் நீங்க கொடுத்ததை, ஆனால் ஆண்டவர் ஒருபோது மறக்கிறது இல்லை. So sacrifice what you have and give it to God. உங்களுக்கு இருக்கிறதை பலியாக கொடுங்கள், அதை தேவனுக்கு கொடுங்கள். When God tested Abraham in the area of sacrifice, Abraham passed the test. ஆபிரகாமை ஆண்டவர் பலி செலுத்த வேண்டும் என்கிறதான பகுதியில சோதித்த பொழுது ஆபிரகாம் அந்த பரீட்சையில பாஸ் பண்ணி விட்டார். You must pass the test of sacrifice. நீங்களும் பலி செலுத்த வேண்டிய, தியாகம் பண்ண வேண்டிய அந்த பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும். Before you sleep, கேட்கிறதற்கு தேடுகிறதற்கு முன்பாக, before you go to business, பிசினஸுக்கு போறதுக்கு முன்னால, before you go to your bank, உங்களுடைய பேங்க் போறதுக்கு முன்னால, before you do anything else, நீங்க எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ask yourself, உங்களை கேட்டு பாருங்கள், how much can I sacrifice unto God? ஆண்டவருக்கு எவ்வளவாக நான் தியாகம் பண்ண முடியும், ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்களை நான் பலி செலுத்த முடியும், How much time have I sacrificed unto God? தேவனுக்கு என்று சொல்லி எவ்வளவு மணி நேரங்கள் நான் தியாகமாக கொடுத்திருக்கிறேன். Before you talk and talk and talk the whole day and the whole night, ask yourself, how much hours have I sacrificed to talk to God? ராத்திரி முழுக்க பேசி 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 கொண்டே இருக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்காக நான் எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணி இருக்கிறேன் என்று கேட்டு பாருங்கள். After going everywhere, here and there, looking for help, looking for job, ask yourself, for how many times have I come in the house of God, sacrificed my days and my time, prayer and fasting, telling God, it's not about the job I want, it's because of you that I want in your life, in my life. வேலை இல்லாம படிச்சிட்டு வேலை இல்லாம அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லி எவ்வளவு நேரம் நீங்க போய் அதுல செலவழித்திருக்கிறீர்கள். அதற்கு மாறாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து திருச்சபையில வந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த நேரம் எவ்வளவு என்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். So God was testing Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதிக்கிறார். Just because of one thing. ஒரே ஒரு காரியம். To know where the heart of Abraham was. ஆபிரகாமுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்கிறதுதான் பரீட்சை. God wanted to know whether the heart of Abraham is with things or with God. ஆபிரகாமுடைய இருதயம் ஈசாக்ல இருக்கிறதா அல்லது தேவன் மேலே இருக்கிறதா? Remember, you can lose everything, but God can restore everything. நல்ல ஞாபகத்துல வச்சுங்க, நீங்க எல்லாவற்றையுமே இழந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். So the best sacrifice you can do is unto God. எனவே சிறப்பான தியாகம் ஆண்டவருக்கு நீங்கள் செய்யலாம். The Bible says, give your bodies as living sacrifices, holy and acceptable before God. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக்கொடுங்கள். It's about sacrifice. அது பலியை பற்றின It's காரியம். about sacrifice. இது பலியை பற்றினதான ஒரு காரியம். God did not give you a stomach to eat falata. பரோட்டா சாப்பிடுறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு வயிற்றை கொடுக்கல. That stomach is not for roti and chapatis. ரொட்டி சாப்பிடுறதுக்கும் சப்பாத்தி சாப்பிடுறதுக்கும் இந்த வயிறு இல்ல. That stomach is not for biryani. அந்த வயிறு வந்து பிரியாணிக்கு அல்ல. That stomach is not for everything in this world. The Bible says God will destroy the stomach and the food. வேதம் சொல்லுகிறது, இந்த வயிற்றையும் சாப்பாட்டையும் அழித்து போடுவார் தேவன். So sacrifice and say, today I will not eat, tomorrow I will not eat, and I will not pray for anything about myself. I will kneel before God and tell God, you are holy, you are righteous, you are glorious, there is no other one like you. I worship you. Just sacrifice your time, pray and fast and worship God. இன்றைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன் என்று நேரம் விடுங்கள். உங்களுடைய காரியங்களை தியாகம் பண்ணுங்கள் ஆண்டவருக்காக. Abraham was not sacrificing his son to get anything. He was sacrificing his son to worship God. ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தினார். If you read in the book of John chapter 3 verse 16, the Bible says, for God so loved the world
that he gave his one and only begotten son, so that whoever believes in him should not perish but have everlasting life. யோவான் 3:16 வசனத்திலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So we see also God sacrificing his one and only son. தேவன் தனக்கு இருக்கிற ஒரே குமாரனை ஒரே ஏக புதல்வனை யாகம் பலியாக நமக்காக கொடுத்ததை பார்க்கிறோம். They say like father like son. தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளை என்று நாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். Like father like son. தகப்பனை போலதான் பிள்ளை. We are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And that's why 1 John 3:16. எனவேதான் 1 யோவான் 3:16 வசனத்திலே The Bible says this is how we know what love is. அன்பு இன்னதென்று இதனால் நாம் அறிந்திருக்கிறோம். That we may lay down our lives for our brothers. நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுனால நாம் அதை அறிந்திருக்கிறோம். If you have a lot of clothes in your wardrobe, you are supposed to start taking some and taking them to them. They don't have enough clothes. Enough? If you have 20 saris in your Sari, wardrobe, unga you are veetla- supposed to take, wait. You are supposed to take some and give to them that don't have. உங்களுடைய பீரோவில் சாரி அப்படியே அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க தியாகமாய் கொடுக்க பழகுங்கள். If you have some money in your bank account and you have no problem with food and drink, you are supposed to take some money and help them that don't have enough. உங்க பேங்க்ல பணம் இருக்கிறது, சாப்பாட்டுக்கோ வேலைக்கோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல, அந்த பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இல்லாதவர்களுக்காக கொடுங்கள். Oh, you say, oh, pastor, don't talk about money. பாஸ்டர் பணத்தை பற்றி எல்லாம் பேசாதீங்க. I can give my old shoe, no problem. பழைய செருப்பு ஏதாவது கந்தலா போன செருப்பு வேணா நான் கொடுக்குறேன். I can give my old 2001 sari. I can give it out, no problem. ரொம்ப பழைய ரொம்ப காலத்துக்கு முன்னால வாங்கின புடவையை வேணா நான் கொடுக்குறேன், புது புடவையெல்லாம் எடுக்க மாட்டேன். God is telling you sacrifice. ஆண்டவர் சொல்லுகிறார் தியாகம் பண்ணுங்க. Sacrifice. தியாகம் பண்ணுங்க. Sacrifice. தியாகம் You பண்ணுங்க. must pass the test of sacrifice. தியாகம் பண்ணுகிற அந்த பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். Change from thinking about give me, oh Lord, give me, and come to a place of sacrifice of saying, what can I give away? ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது கொடுங்க என்கிற அந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்க முடியும், எதை பலியாக தியாகமாக கொடுக்க முடியும் என்று யோசித்து And பாருங்க. that's why I like this song that says, I give myself away so you can use me. I give myself away so you can use me. எனவே இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவரே என்னை நான் உமக்காக கொடுக்கிறேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. Let us finish by reading the Genesis 22 and verses 17. ஆதியாகமம் 22:17 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The Bible says that in blessing I will bless you, and in multiplying I will multiply your descendants like the stars of the heaven and like the sand of the seashore, and your seed, your hair will possess the gates of the enemies. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் சொன்னார். That was a promise from God. Let us read chapter 24 and verse 1. 24:1 வசனத்தை நாம் வாசிப்போம். The Bible says, and now Abraham was old, well advanced in years, and the Lord had blessed Abraham in all things. 24:1 வசனத்திலே ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். Hallelujah. 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 We see God
is a God that fulfills his promises. ஆண்டவர் தான் சொன்ன வாக்குத்தத்தங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். When Abraham obeyed God, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது, when Abraham sacrificed his only son, தன்னுடைய ஒரே மகனை ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தின பொழுது, then God said, in blessing I will bless you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். And he said, in multiplying I will multiply you. நான் உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். And in chapter 24 we see the fulfillment, and the Bible says, and God had blessed Abraham in all things. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்தார். God is ready to bless you in everything. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களிலேயும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் God விரும்புகிறார். is ready to give you that car you want. ஆண்டவர் நீங்க விரும்புகிற அந்த காரை கொடுக்க அவர் God விரும்புகிறார். is ready to give you that house you want. நீங்க விரும்புகிற அந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். God is ready to give you that money you have been looking for. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். But you must pass the test. ஆனால் நீங்கள் இந்த You பரீட்சையை must pass பாஸ் பண்ண the வேண்டும். test. பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும். You must pass the test of faith. விசுவாசத்தினுடைய அந்த பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். God must know where is your heart. உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். Where is your faith? உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? Is that in your business? உங்களுடைய பிசினஸ்ல தான் உங்க Is that விசுவாசம். in your job? உங்களுடைய வேலையில விசுவாசம் இருக்கிறதா? Is it in your husband? உன்னுடைய புருஷன் மேல தான் விசுவாசம் இருக்கிறதா? Is your faith in the material things? பெருக்கத்துல தான் பொருட்களுடைய பெருக்கத்துல தான் உங்களுடைய விசுவாசம் Or இருக்கா? is it in God? அல்லது தேவன் மேல உங்களுடைய விசுவாசம்? Because when God tests you and you pass the test of obedience and sacrifice, ஆண்டவர் உங்களை பரிசோதிக்கும் பொழுது அந்த விசுவாசம் என்கிறதான பரீட்சையில கீழ்ப்படிதல் என்கிற பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ணும் பொழுது, then in blessing God will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே You are the children of Abraham. நீங்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். We partake of the blessings and the promises God promised Abraham. our father. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும் தான். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. I can see in your faces that you are going to pass the test of obedience and sacrifice. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியிலே முன்னேற்றம் பெருக்கம் தேவையோ அந்த காரியங்களிலே And நீங்கள் because- பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும். And because you are a family of faith, God's blessing will rest upon you. நீங்கள் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல வந்து தங்கும். So everybody stand upon your feet. நாம எல்லாரும் எழும்பி நிற்போமாக. I want to bless you with the blessings of Abraham. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களினாலே நான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். The Bible says we are children of Abraham. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Every promise that was promised Abraham is our promise. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாக்குத்தத்தங்களாக இருக்கின்றன. When he said in blessing, I will bless you, the same blessing will happen to your life, to your family, to your business, to your job. Everything you shall do shall be blessed of நான் God. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய தொழில்களிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Are you ready for the blessings of God? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாய் Are you இருக்கிறீர்களா? ready for the blessing from heaven? பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? If you are ready for blessing, lift up your hands and say, I receive my blessing. நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன்.
Say, I receive my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். Receive the blessings from heaven. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். May the Lord bless your businesses. ஆண்டவர் உங்களுடைய தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless the family members. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களை ஆண்டவர் May the ஆசீர்வதிப்பாராக. Lord bless you when you go out and when you come in. நீங்கள் வெளியில போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless the work of your hands. உங்களுடைய கையின் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May the favor of the Lord rest upon you. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இளைப்பாறுதல் உங்கள் மேல வந்து இறங்குவதாக. May the Lord increase you. ஆண்டவர் உங்களை பெருகச் செய்வாராக. May the Lord open greater doors in your life. உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை உங்களுக்காக ஆண்டவர் என்று திறந்து விடுவாராக. May the Lord bless your bank accounts. ஆண்டவர் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless your children. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless your church. May the Lord bless your believers. ஆண்டவர் உங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விசுவாசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord give you miracles, signs and wonders all the days of your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலேயும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்களாக. May the Lord take you from poverty to prosperity. வறுமை ஏழ்மையில இருந்து ஆண்டவர் செழிப்புக்கு நேராக உங்களை உயர்த்துவாராக. May the Lord take you from sickness to health in Jesus name. வியாதியில் இருந்து ஆரோக்கியத்திற்கு நேராக சுகத்திற்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. May the Lord remember your sacrifices. ஆண்டவர் உங்களுடைய பலிகளை நினைவு கூர்வாராக. May the Lord remember your prayer and your fasting and your offerings. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை உங்களுடைய உபவாசத்தை உங்களுடைய காணிக்கைகளை அவர் நினைவு கூர்வாராக. May the Lord remember your obedience and reward you with blessing and blessing and blessing. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தாலே நிரப்பி 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 அனுப்புவாராக. In blessing the Lord will bless you. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Come on, shout hallelujah. சத்தமா ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Everybody shout hallelujah. எல்லாரும் Hallelujah. ஹalleluya. Come on, thank God. Tell the Lord, thank you for the blessing. கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதம் Thank you. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you for the blessing. Thank you for the blessing in my house. Thank you for the blessing in my family. Thank you for the blessing in my business. Thank you for the blessing in the place of work. Thank you. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சகல விதத்தில் அவனை ஆசீர்வதித்தார். அவனை சோதித்து பார்த்தார். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபோது அவன் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுகிறீர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு தியாகம் பண்ண உதவி செய்யும். ஜெபம் பண்ண தியாகம் பண்ணி ஜெபம் பண்ண உதவி செய்யும். தியாகம் பண்ணி கொடுக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தை எதிலெல்லாம் சோதிக்கிறீரோ ஆண்டவரே, அதில் நாங்கள் ஜெயம் பெற உதவி செய்யும். எங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கிற தெய்வம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பாஸ்டர் பாபு என்கிறவர் முந்தி நம்முடைய மத்தியில் ஊழியம் செய்து அவருடைய ஒய்ஃப் இறந்து போயிருக்கிறார்கள். கைகளை வைத்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுக்கும்படி சிஸ்டர் நிர்மலா ராவ் என்ற சகோதரிக்காய் ஜெபம் பண்ணுவோம். அந்த மகளுக்கு மூளையிலே ஒரு சிறு கட்டி ஆண்டவர் சுகம் கொடுக்க, இந்த வீடுகளிலே ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் இருக்கிறவர்கள், மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், ஆமீன், பல நெருக்கத்தின் மத்தியில் பல போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள், நெஞ்சு அழுத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற மக்களை இன்றைக்கு விடுதலையாக்க கைகளை அசைத்து ஆபிரகாமுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நிர்மலா
ராவ் என்பவர்கள் பெங்களூருக்கு இன்றைக்கு அந்த அவர்களை கொண்டு போகிறார்கள். கைகளை வைத்து பிரயாணத்தில் எல்லாம் கூட இருக்கணும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும். ஆண்டவருடைய பலன் கூட இருக்கணும். கர்த்தாவே, சபையில் உள்ள எல்லா மக்களையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம். கை வைத்து உங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, குடும்பங்களை, உன் வீட்டுக்கு ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதை தடை பண்ணியிருக்கிற சத்துரு இன்றைக்கு வெட்கப்பட்டு போகிறான். கர்த்தர் உனக்கு ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் பல மடங்கு வைத்திருக்கிறார். பல மடங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து 2 கைகளை வைத்து NLCC லேண்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தில் அது முடிவடையும் என்று முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கைகளை சுற்றி நல்ல ஜெபம் பண்ணுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் பில்டிங்குக்குரிய பெர்மிஷனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கணும். எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க. சபையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சபையில் ஒரு பெருக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஐயா, கைகளை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ண வாருங்கள். எல்லாரும் ஜெபியுங்கள். இந்த மாதத்தில் அந்த 10ஆம் தேதி இருக்கிற தீபாவளி அன்றைக்கு இருக்கிற அந்த ஜெபத்துக்கு வாருங்கள். இந்த நாட்களில் ஜெபம் பண்ண வந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்தை ஜெபத்தால் நிரப்புங்கள். கர்த்தரோடு ஐக்கியமாக இருங்கள். யாராவது இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.